நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சற்று நேர தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எஸ்ரா 3:12. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களின் வம்சங்களின் தலைவர்களிலும் அநேகர் இந்த ஆலயத்தை தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபொழுது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேக பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். தேவையான நல் வார்த்தையை பரத்திலிருந்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்குள்ள செய்திக்குள்ள தலைப்பு பெரும் மகிழ்ச்சி அடைவது எப்படி. பெரும் மகிழ்ச்சி அடைவது எப்படி? இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுது பெரும் மகிழ்ச்சி அடைவது எப்படி. எல்லாரும் கவனிக்கணும். பெரும் மகிழ்ச்சி அடைவது, ஐயா வீட்டில் மகிழ்ச்சியே இல்லை, வேலையில் மகிழ்ச்சி இருந்து சர்ச்சுக்கு வந்தாலும் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர்கிட்ட பெரும் மகிழ்ச்சி இருக்கு. 6 காரியத்தை ஜெபத்தோடு உங்க கையில் கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்க இன்னைக்கு இங்கிருந்து பெற்றுட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி உங்களுக்கு வரும். நான் முகவரை சொல்ல போறது ஒரு சரித்திரமாகும், ஒரு வரலாறாகும். இந்த வரலாற்றை நீங்க கண்டிப்பாக உள்வாங்கி இதை நீங்கள் கிரகிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். அடிமையாயிருந்த இந்த ஜனங்களை தேவன் விடுவிக்கிறார். விடுவிக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு கானான் ஒரு தேசம் உண்டு. அந்த தேசத்தினுடைய அட்மாஸ்பியர் என்பது பாலும் தேனுகள் ஓடுகிற இடம், அது சுபிட்சமாய் வாழுகிற இடம் என்றெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். ஜனத்தினுடைய கவனமின்மை, ஜனத்தினுடைய தேவ பக்தி அவபக்தி எல்லாம் அவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள். அடிமையாயிருந்த ஜனங்களுக்காக தேவன் சிலரை எழுப்புகிறார். அதில் ஒருவர் எஸ்ரா, மற்றொருவர் நெகேமியா. இப்படி பல பெயர் பட்டியலை கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்கென்று ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் கொடுத்து பலி செலுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் படிப்பிக்கிறார். அப்படி அவர்களுக்கு ஆலயம் இல்லாததை அறிந்த எஸ்ரா தேவனுடைய சமூகத்திலே ஆலயம் கட்டுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார். அதிலே நெகேமியாவையும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி ஒன்றாவது, வாழ்வில் மகிழ்ச்சி வேண்டுமென்றால், அது பெருமகிழ்ச்சி வேண்டுமென்றால் அவர்கள் செய்தது என்னவென்றால் தேவாலயத்திற்கு அடிக்கல் இட்டார்கள். சொல்லுங்க, தேவாலயத்திற்கு அடிக்கல் இட்டார்கள். பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊர்ல என்ன செய்யக்கூடாது? குடியிருக்க கூடாது. நல்ல ஒரு வாசகம். ஆனால் தேவாலயம் இல்லாத ஒரு இடத்தில், தேவனை தொழுது கொள்கிற ஒரு இடம் இல்லாத இடத்திலே எஸ்ராவின் காலத்தில் ஜனங்களுக்கு அழைப்பு விடப்படுகிறது. அந்த 3ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 12 வரை ஏன் உங்களுக்கு வாசிக்க வைத்தேன் என்றால், அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது, அதிலே ஒரு உண்மை இருக்கிறது, அதிலே ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதுக்குள்ள என்ன சொல்லப்படுகிறது என்றால், தேவாலயம் வேண்டும்.
தேவனை தொழுது கொள்கிற இடம் வேண்டும் என்று ஜனம் தேவ பாதத்தில் விண்ணப்பத்தை கேட்டு எஸ்ராவின் காலத்தில் ஆலயத்துக்கு அடிக்கல் இடப்படுகிறது. ஆலயத்துக்கு அடிக்கல் இடும் பொழுது அவர்கள் கீத வாக்கியங்களினாலும் பெரும் சத்தத்தோடு தேவ சமூகத்தில் ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் கிலோமீட்டர் தூரம் ஜனங்களுக்கு கேட்டதாக இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. ஆனால் ஒரு சைடுல ஜனம் சத்தமிட்டு அழுதுச்சு. ஐயோ, எங்களுக்கு ஒரு தேவாலயம் இல்லாத இடத்துல தேவன் எங்களுக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்டப் போகிறார், அதற்கு அடிக்கல் நாட்டிருக்கிறோம் என்று ஒரு ஜனம் அழ, அடுத்து அநேகர் எங்கள் முற்பிதாக்கள் தெய்வம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து அடிமைப்பட்டு போன பொழுது எங்களை அங்கு விடுவித்துக் கொண்டு வந்தவர் இப்போ எங்களுக்கென்று தேவன் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அடிக்கல் இட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கம்பீர சந்தோஷத்தோடு அநேக தேவனை ஆர்ப்பரித்தார்கள். உங்கள் சொந்தத்திற்காக, உங்களுடைய உரிமைக்காக, உங்களுடைய வாழ்வில் ஆராதிப்பதற்காக, உங்கள் கண்ணீரை இறக்கி வைப்பதற்காக, உங்கள் வியாகுலங்களை இறக்கி வைப்பதற்காக இங்கு அடிக்கல் நாட்டப்பட்ட தேவாலயம் இன்னைக்கு இவ்வளவாய் கட்டி எழுப்பப்பட்டு அநேக ஆத்துமாக்களால் கத்த நிரப்பினாரே, அதுல உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கா? கம்பீர சத்தம் அடிக்கல் இட்ட பொழுது ஒரு ஆலயத்துக்கு கம்பீர சத்தம் உண்டானது போல சபையே இன்னைக்கு சபையை கட்டி எழுப்பி இருக்கிறார். சமாதானம் இல்லாத, துக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற, அளப்படுகிற இடத்துல அழுகையை கொண்டு இறக்கி வைக்கிற, துருத்தியை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடத்தை கத்த தந்திருக்கிறார். இந்த இடத்துல வர சொல்ல ஒவ்வொரு வாரத்துல சந்தோஷமா இங்கிருந்து புறப்பட்டு போகிறோமா? கம்பீர சத்தம் இருக்கிறதா? என்னை ஆண்டவர் சில இடத்துல கரெக்ட் பண்ணுகிறாரு, சில இடத்துல செப்பனிடுகிறாரு, சில இடத்துல விசுவாசத்தை வளர்த்துகிறாரு, சில இடத்துல எனக்கு பரிசுத்தத்தை இது என்பதை காட்டி தருகிற இந்த இடத்துல வரும் பொழுதெல்லாம் அடிக்கல் நாட்டுவதற்கு இவ்வளவு பேரானந்த சத்தம், சந்தோஷம் என்றால் இந்த இடத்துல வரப்போகிற, வந்து போகிற, உங்களுக்கு செய்கிற நன்மைகளை சொல்ல சொல்ல நீங்க எவ்வளவு கம்பீர சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு போக வேண்டும். ஒன்று, ஆலயத்தை அடிக்கல் நாட்டினால அங்க இருக்கிற துக்கம் மாறி வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியை, கம்பீர சத்தத்தை, சந்தோஷத்தை கத்த தருவார். இது வேத சரித்திரம். இன்னைக்கு காலையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்காதனால ஒரு கை இழந்தது போல பல நேரத்தில் நம்ம உணர்கிறோமே. இங்க வர சொல்ல, உங்களுக்கு விசுவாசிகளை பார்க்க சொல்ல, இங்க ஜெபிக்கிற ஜெபங்களை, இங்க கேட்கிற வசனத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? அந்த மகிழ்ச்சி வரணும்னு சொன்னா உண்மையாக தேவாலயத்தின் மேலும் தேவன் மேலும் பற்றுதலாக இருக்க வேண்டும். நான் தேவாலயம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு ஆங்கிள் எப்போ சொன்னால் அதை சொல்லுவேன். ஒன்று, பில்டிங் சர்ச், இது கைவேலையினால் செய்யப்பட்ட ஒரு தேவாலயம். ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்த ஒரு வாசனம், நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள ஒருவர் வரணும்னு, ஒருவர் அந்த ஆலயத்துக்குள்ள பிரசன்னராக இருக்க வேண்டும். பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்து என் உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனை படுகிறேன். அம்மாமாரே, நீங்க எல்லா பிள்ளைகளை பிரசவித்த ஒரு தாயார், உங்களுடைய வாழ்விலே கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா பிரசவ வேதனை எப்படி என்று கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், அதை விட ஒரு வேதனை உலகத்தில் இல்லை என்று சொல்லுவீர்கள். ஆனால் கிறிஸ்து உங்கள் சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள அவர் வர வேண்டும். அவர் வந்தால் உங்களுக்குள்ள துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதை இந்த பைபிள் நம்மை படிப்பிக்கிறது. ஒன்று, பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் சரியாக கிறிஸ்து உள்ள வர வேண்டும். இந்த தேவாலயம்
ஆண்டவருக்குள் கட்டப்பட்டு தேவராஜ்யம் வரை சபை நிற்க வேண்டும் என்றால் சபைக்குள்ள தேவனுடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை தேவாலயத்திற்குள்ளே வர வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்கிற தேவாலயம் மகிழ்ச்சியாயிருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன் அடிக்கல் போட்டதுக்கு இவ்வளவு சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் என்றால், ஒரு தேவாலயம் பில்டிங் ஆகி அந்த இடத்துல ஆலயத்தில் ஆராதனை நடக்க சொல்ல கர்த்தர் எவ்வளவு ஆர்ப்பரித்து சந்தோஷம் ஜனங்களுக்கு தருவார் என்று சொல்லி ஒன்று அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக யோபுவின் புத்தகம் 38:7. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி கம்பீரித்தார்களே. எல்லாரும் கவனிக்கணும். நம்பர் 2, சிருஷ்டியின் அடிப்படையாய் நிற்கிற இந்த நட்சத்திரம் விடிவெள்ளி என்ன செய்தான் சொல்லுங்க? கம்பீரமாய் பாடி. இந்த தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரமாய் என்ன செய்தாங்களாம்? கம்பீரித்தார். அப்பொழுது விடியற் காலத்தின் நட்சத்திரம் ஏகமாய் பாடிச்சான். நட்சத்திரத்தை பாடுறது எங்கே கேட்டிருக்கீங்களா? தேவனுடைய சிருஷ்டியில எல்லா சிருஷ்டிக்கும் அதன் கனத்தை மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னடா கொஞ்சம் புதுசா தோணுதோ உங்களுக்கு? நான் பைபிளிலிருந்து அல்லாம வெளியிலிருந்து எந்த காரியத்தை கொண்டு வரவே மாட்டேன். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் என்னதான்? அப்பொழுது விடியற் காலத்தின் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடிச்சான். நட்சத்திரத்தை ஆண்டவர் எப்படி சிருஷ்டிச்சிருக்காரு? என்ன வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு வெளிச்சத்தை தருதுக்கா? மின்னிக் கொண்டிருக்கிறதுக்கு தந்திருக்கிறாரா? அது கர்த்தரை பாடும். எந்த ஒரு நட்சத்திரமாக கீழே விழுந்திருக்கான்? சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரம் விழப்போகுது, அந்த கிரகம் கீழே விழப்போகுது. அப்பா, இப்பவும் சமீபத்தில் ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். பூமியை விட எத்தனையோ பெரிய கோள்கள் பூமியில விழுவதற்கான வாய்ப்பு உண்டென்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நட்சத்திரம் விடியற் காலத்தில் என்ன செய்கிறதா? ஏகமாய் பாடுகிறது. தேவபுத்திரர் எல்லாரும் என்ன செய்தாங்களா? அப்ப எல்லாம் ஆனா மனுஷனுக்கு மட்டும் இது வேண்டாம். சிருஷ்டிகரை பாடுகிறது. சொல்லுங்க, அதுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா சிருஷ்டிகர் நம்ம சொந்த கையினால சிருஷ்டித்த நம்ம கொரட்டை விட்டு தூங்குவோம். அங்கு சந்தோஷம் வராது, அங்கு சமாதானம் வராது. நம்ம எல்லாம் வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போகணும்னு சொன்னால் மதிய சாப்பாடு மஸ்ட். அப்போ அந்த மதிய சாப்பாடு உருவாக்க வேண்டும் என்றால் நம்ம இருட்டோடு எழுந்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி, ஒருவேளை தகப்பனும் தாயும் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு செய்கிற பணி என்பது 6 மணிக்கு இருந்துச்சு நடக்கவே நடக்காது. இது நீங்க நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன நட்சத்திரம்? அது சொல்லுது விடியற் காலத்து நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? விடிய காலத்து நட்சத்திரம். அந்த வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அது பெரும் மகிழ்ச்சியா இருப்பது வாழ்வில். இதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது அப்படி படிங்க. இனி அடுத்த நட்சத்திரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது இதை விட உங்களுக்கு ஒரு எக்ஸலண்டாக அந்த காரியம் உங்களுக்கு படிப்பிக்கும். வாசிங்க மத்தேயு 2:10. மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது கரங்களை தட்டி. இந்த விடியற்கால நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நல்ல கவனிக்கணும், நல்ல உள்வாங்க வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பை காண்பித்து கொடுத்த நட்சத்திரம். சொல்லுங்க, கிறிஸ்துவின் பிறப்பை காண்பித்து கொடுத்த நட்சத்திரம். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம்ம சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல
நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மளை சாப்பிட்றதுக்கும் மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்மளை இந்த நிலாவையும் வெள்ளியெல்லாம் காட்டி கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு சின்ன வயசில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லுதேன், உங்களுக்கும் அதை நீங்கள் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராத்திரில நீங்கள் வானத்தில் இருக்கிற அந்த சந்திரனை பார்க்க சொல்ல, அது முழு வடிவில் வர சொல்ல, நீங்கள் அந்த வானத்தை பார்த்து அந்த சந்திரனை பார்த்து அந்த மூனை பார்த்து நடக்க சொல்ல, அந்த மூன் மூவிங் மாதிரி தெரியும், தெரியுமா? உங்க கூட வர்றது மாதிரியே இருக்கும். இதை போல இந்த நட்சத்திரம் இயேசுவை இருக்கிற இடம் வர அது மூவாய், இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வரையிலையும் இந்த நட்சத்திரம் போனது. இதை பார்த்த உடனே அவர்களுக்கு என்ன உண்டாச்சு? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த, நீங்க நம்ம வீட்டில் நட்சத்திரம் போட்டிருக்கோம், எதுக்கு போட்டிருக்கணும் நமக்கே தெரியாது. ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு கண் இல்லை, இந்த நட்சத்திரத்துக்கு செவி இல்லை, இந்த நட்சத்திரத்துக்கு கை இல்லை, இந்த நட்சத்திரத்துக்கு கால் இல்லை, இந்த நட்சத்திரம் பேசாது. ஆனா அந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் பார்த்த பொழுதே மிகுந்த ஆனந்த, இயேசு என்னைக்கு இந்த பூமியில பிறந்தாரோ எல்லா மனுஷனுடைய துக்கம், எல்லா மனுஷனுடைய வியாகுலம், எல்லா மனுஷனுடைய அழுகை, எல்லா மனுஷனுடைய பற்கடிப்பை இந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்த பொழுதே சந்தோஷம்னா, அவரை பார்த்ததுனால எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. நட்சத்திரம் வழிதான் காட்டி கொடுத்துச்சு. ஆனால் உலகத்தின் ரட்சகர் மனிதன் ஆதாமினால ஒரு திட்டத்தை தேவன் வகுத்தார். அந்த திட்டத்தில் மனிதன் தோல்வி அடைந்த இடத்துல வெட்டிக்காக ஒருவரை கர்த்தர் கொண்டு வந்தார். அதை காண்பித்து கொடுத்தது நட்சத்திரம். ஆமென். அந்த நட்சத்திரத்தை பார்த்தாலே சந்தோஷம்னா, அவரை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு, மகனே நீ டிசம்பருக்கு ஆயத்தப்படுகிறாய், இயேசு பிறந்தத. இந்த காலையிலே சத்திரத்துக்காரன் கதவை தட்டின பொழுது, சத்திரக்காரன் அந்த கிறிஸ்து பிறப்பதற்கு சத்திரத்தில் இடம் கொடுக்காத இடத்துல, இந்த காலையிலே சபையே, விசுவாச குடும்பமே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு இன்னைக்கு வீட்டில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை. ஆனால் நட்சத்திரம் அவர்கள் கண்ட பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் நட்சத்திரம் கொண்டு காட்டி கொடுக்கப்பட்ட இயேசு, அவர் யாருடைய உள்ளத்தில் வருகிறாரோ, யாருடைய இல்லத்தில் வருகிறாரோ அந்த வீட்டில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்னு என்ன படிப்பிச்ச இந்த பைபிள் சொல்லுகிறது. ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, இன்னைக்கு காலையில் நீங்களும் நானும் ஒரு நட்சத்திரத்தை போல இயேசுவுக்கு வழிகாட்டுகிறவர்களாய் மாத்திரமல்ல, இயேசு பிறந்தது நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கு என்பதை சபை மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, மகனே மகளே, உங்களுக்காக பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து, முன்னணையில் கிடத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? உங்க உள்ளத்துல பிறந்திருந்தார்னா இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த துக்கத்துக்கும் அழுகைக்கும் கண்ணீருக்கும் அவர் பரிகாரியாய் உங்ககிட்ட வந்திருப்பாரு. அந்த காரியத்திற்கு உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ணி அந்த இடத்துல இருந்து உங்களை விலக்கி காத்து கொண்டு வந்திருப்பார். நாலாவதாக, உங்களுக்கு பெரும் சந்தோஷம் வேணுமா? வாசிங்க மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு கரங்களை தட்டி. அப்போ கிறிஸ்து பிறப்பில ஒரு சந்தோஷம், ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம் இவ்வளவு மெரிட்ல டாப் லெவல்ல நிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒரே ஒண்ணுதான். நம்ம அப்பா, நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பாட்டை பூட்டை ஆபிரகாம், ஈசாக்கு,
ஆதாம் ஏவாள் இவர்கள் கல்லறை எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, என்ன செய்யிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற ஒரே ஒருவருடைய கல்லறை மட்டும் என்ன செய்திருக்கு? திறந்திருக்கிறது. இன்னைக்கு காலையில் சபையை, விசுவாசியே, அவர்கள் போனது பயத்தோடே. கல் யார் புரட்டுவார்? யூதனுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. அவன் 3வது நாள் சுகந்த வாசனை வைக்கணும். அந்த சுகந்த வாசனையோடு கூட அவர்கள் சும்மா போல பயத்தோடு போகிறார்கள். ராத்திரியிலே போர் சேவகர்கள் காவல் நிற்கிறார்கள். யாரும் இந்த சரீரத்தை திருட்டா கொண்டு போயிடக்கூடாதுன்னு. ஆனால் வரலாற்றை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து கல்லும் புரட்டல, அவர் அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். கல்லு இப்ப புரட்டப்பட்டு பார்க்கிற நேரத்தில் அவர்கள் மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு வெளியே வந்தாங்க. ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டது. அதுல நீங்க நல்லா அழகா சொன்னீங்க. கல்லறைக்குள்ள யாரு போகல? பெண்கள் போகல. போனவர் யாரு? எஸ். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வேதத்தை இப்படி அந்த அந்த லிட்டர்ல அதுல பிழை இல்லாம அதே லெவல்ல படிச்சு பாருங்க. இது உங்ககிட்ட பேசும். யாரோ ஒருவர் பிரசங்கித்தான்னு சொல்லி அங்க போகாதங்க. கெட்ட குமார்னு ஒரு இடத்துல சொல்லல. முடியநாய புத்திரன் என்னும் தூத்த புத்திரன் சொல்லவே இல்லை. இளைய குமாரன் தான் இருக்கு. அந்த லிட்டர்லே நீங்க அந்த வசனத்தை உள்வாங்குங்க. உங்க சௌகரியத்துக்கு வேதத்தை என்ன செய்யாதீங்க, இஷ்டப்பட்ட நிலையிலே வியாக்கியானம் பண்ணாதீங்க. அவர்கள் பயத்தோட மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க வந்தார்கள். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை. இயேசுடைய கல்லறையிலிருந்து வெளியில வந்தவங்க சொன்னது மகா சந்தோஷம். இயேசுடைய உயிர்த்தெழுதலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது அப்படியே நடந்தது என்பதை எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்னைக்கு நான் அந்த இஸ்ரவேலுக்கு போகவும் இல்லை, எனக்கு போவதுக்கு எனக்கு ஆசை இல்லை. நான் தரிசித்து நடக்கல, நான் விசுவாசத்தில் நடக்கிறேன். என் அப்பனுக்கு சிரசில் வைத்த முள்முடியினுடையதான அதனுடைய காட்டம் என்ன, அதனுடைய பின் விளைவு என்ன என்பதை நான் சரித்திரத்தில் உட்கார்ந்து படிச்சிருக்கிறேன். அந்த சிலுவையினுடைய வெயிட் என்னது, அந்த ஆணிகளுடைய நீளம் என்ன, அகலம் என்ன என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை 100% நான் அப்படியே முழு மனதாக ஒரு சின்ன பிள்ளைய போல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அரமத்திய ஊரான நான் பார்க்கல, அவன் ஒரு அந்தரங்க சீஷன். அவன் கொடுத்த கல்லறையை நான் 100% நம்புகிறேன். அந்த கல்லறைக்குள்ள எங்க அப்பாவை வச்சாங்க, எங்க நம்புகிறேன். ஆனா 3 நாள் அந்த கல்லறை கட்டி காத்தது. 3 நாளுக்கு மேல கல்லறை கட்டி காக்க முடியவில்லை. கரங்களை தட்டி. கல்லறையில பயத்தோடு போனவன் கல்லறையை விட்டு வெளியே வர சொல்ல அவன் என்ன நினைக்கிறான்? மகா சந்தோஷம். இன்னைக்கு இயேசப்பா உயிர்த்தெழுந்தனால நீங்க இன்னைக்கு ரிஜாய்ஸ், குடும்பமாக நீங்கள் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறீங்க, குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. இயேசு உயிர்த்தெழுந்ததின் மாத்திரத்தில் வந்து கிடைத்த ஒரு பங்கு ஆசீர்வாதம் என்பதை அறிவிக்கிறேன். சந்தோஷத்தை என்ன செய்தாங்கன்னா ஓடி எல்லாருக்கும் என்ன செய்தாங்க? இன்னைக்கு அதான் உங்களை சொல்லுறேன். நீங்க இந்த சந்தோஷத்தை மற்றவங்ககிட்ட அறிவிக்காம போனீங்கன்னா கர்த்தர் நம்மகிட்ட கண்டிப்பா கணக்கு கேட்பாரு. அவர்கள் அந்த கல்லறையை விட்டு வெளியே வர சொல்ல மகா சந்தோஷத்தோட கல்லறையை விட்டு வெளியே வந்தாங்க. இன்னைக்கு இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கு தருகிற ஒரு கிஃப்ட் என்னன்னா, நீங்க பெரும் மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கையில அடைவீர்கள், அதை அனுபவிப்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த 3-2.5 மணி நேரத்தில் இருக்கிற சந்தோஷம் நம்ம வீட்டில் இல்லையே, நம்முடைய பணித்தளத்தில் இல்லையே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இல்லையே என்று ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்கிறார். இன்னைக்கு காலையிலே இயேசுனுடைய பிறப்பிலே ஒரு சந்தோஷம், அவர் உயிர்த்தெழுதலிலே மகா சந்தோஷம். அடுத்து 2 ரொம்ப பிரதானமான காரியத்தை சொல்ல போறேன். அதை சொல்லி நான் உங்ககிட்ட விடைபெற போகிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24:52 வாசியுங்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு
மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் கரங்களை தட்டி. இப்போ ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஏசப்பா ஜீவிச்சிருக்க சொல்ல இயேசுனுடைய அன்பான சீஷர் யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுனுடைய அன்பான சீஷர்கள் யோவான், யாரு? பேதுரு, யாக்கோபு. 12ல் 3 பேர் ரொம்ப அன்பான சீஷன். இவங்களை அடிக்கடி ஏசப்பா ஜெபப்படலாம் கூட்டிட்டு போவாரு. ஒரு நாள் சொன்னாங்க, ஏசப்பா யாருக்கெல்லாம் கூடாரம் சொல்லுங்க. உங்ககிட்ட தான் கேட்க. எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம். உமக்குள்ள கூடாரத்தில் நாங்கள் இருந்துக்கலாம்ல. நம்ம ஆட்கள் இவ்வளவு நாளும் பயணித்தும் இயேசு இந்த பூமிக்கு உரியவர் என்பதை அவர்கள் அறியாமல் போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. இயேசு, நீங்களும் இயேசுவும் நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நீங்க எவ்வளவுதான் பூஸ்ட் அடிச்சாலும், என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியில் போனாலும் 7 10 70 பலத்தின் மிகுதி 80 அமுக்கடா குலுக்கடா உள்ள சாத்திர கையை கெட்டுறா அமுக்கடா பெட்டி உள்ள தள்ளி உப்பை போடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவு ஸ்டைலிஷா எந்த பியூட்டி பார்லருக்கு போனாலும் சரி, எல்லாருக்கும் இதுதான். எங்க அப்பா மோசைக்கு ஒரு கூடாரத்தையும் எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும், அவருக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அவர் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு இந்த பூமியில வந்தாரு. அவர் சொன்னார், எப்ப அங்க வாங்க, நான் மரிப்பேன், என்னால நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள், என்னால எல்லாரும் புறக்கணிக்கப்படுவீர்கள், அடிக்கப்படுவீங்க, உதைக்கப்படுவீங்க. ஆனா நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. நான் போனோம்னா உங்களுக்கு நல்லது. என்னது? நான் போனா குட் நல்லதுன்னு சொன்னாரு. நான் போன பின்பு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் என்னது? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சோம், அப்படித்தானே? ஒரு கடுகு உயரமாய் பறக்கிற ஒரு பறவை, அது தன்னுடைய சின்ன அந்த குட்டி கழுகுகளை தன்னுடைய தோளில மேல உயரத்தில் கொண்டு போகும். அதுக்கு பயங்கர சந்தோஷம். யாரு தோல்ல இருக்கிறோம்? அம்மாவோட தோல் இருக்கிறோம், அப்பா கூட தோல் இருக்கும். அது மேல உயரத்தில் அது ஒரு இப்படி ஒரு கொடை கொடையும். ஆக மேல இருந்த பறவை தத்தளித்து அவ்வளவுதான் போச்சின்னு வர சொல்ல, அது கீழே பறந்து வந்து மறுபடியும் தோல்ல கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணுகிறது போல, இன்னைக்கு உங்க பிள்ளைகளை எல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு அடுத்து உங்க பிள்ளைகளை உயர பறக்க செய்யணும்னா, அவங்கள அப்பப்போ அவங்கள தனிமையான இடத்துல, அவங்கள ஹாஸ்டல்ல, அவங்கள படிக்கிற இடத்துல அவங்கள கொஞ்சம் வேறு பிரிச்சு காட்டிக்கிட்டே இருக்கணும். சில அம்மாமார் உண்டு, பிள்ளைகளை 2 நாள் காணாட்ட லோ பிபி ஆயிரும், பின்ன ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போடணும். நோ, இந்த கர்த்தர் நம்மளெல்லாம் ஒரு ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. என்ன ட்ரெயின்னா, நான் இந்த பூமியில் வந்தது உங்க பாவத்துக்கு மாத்திரம் பரிகாரம் வருத்துவதற்கு அல்ல, உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை பரலோகத்தின் தேவன் எனக்கு தந்திருக்கிறாரு. அதனால நான் உங்ககிட்ட கூட இருந்து, மார்த்தா மரியா வீட்டில் இருந்து காலபூர்வம் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு வசனத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிறதுக்கு அல்ல நான் வந்தது. நான் வந்த நோக்கம் என்னன்னா, என் பிதாவினுடைய திட்டம், இந்த ஆதாமு கிட்ட கொடுத்த திட்டம் தோல்வி அடைஞ்சிச்சு. தோல்வி அடைந்த திட்டத்தை சரி செய்து உங்களை மரணம் இல்லாத, அழுகை இல்லாத, பற்கடிப்பு இல்லாத நித்தியத்துக்கு கொண்டு போக நான் வந்திருக்கிறேன். ஏசப்பா போயிட்டார், எல்லாரும் அவன் அழல. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் சபையை பார்த்து கத்த சொல்கிறாரு, எங்க அப்பா பரமேறி போன உடனே மக்கள் பார்த்து என்ன சொன்னாங்களா? மிகுந்த சந்தோஷத்தோட. என்னது? இதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு காலையில் கத்த சொல்கிறார், மகனே மகளே, அவர் உயிர் தெழுந்து பரமேறினது உங்களுக்கு அழுகைக்கல்ல, கண்ணீருக்கல்ல, மிகுந்த சந்தோஷம். இந்த விசுவாசித்தவனுக்கு தான் சந்தோஷம். நான் பூரணமாய் நம்புகிறேன்.
இயேசுவை போல எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? இயேசுவை போல எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய விசுவாசத்தில் பெரிய விசுவாசம். ஆண்டவர்கிட்ட அப்பத்தை கேட்டால் அப்பன் இல்லை, என்னத்தை கேட்டாலும் தருவார். அது கேட்கறது கொடுக்கிறது ஒரு மாத்திரம் அல்ல, உங்களை ஒரு இடத்துல கரை சேர்க்கக்கூடிய உத்தரவாதத்தை அவர் நமக்கு தந்து போயிருக்கிறார். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு அந்த இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வதற்கு வருவேன். ஆனா கண்டிஷன், ஐ ஆம் த ஹோலி, நான் பரிசுத்தர். பரிசுத்தமானவனை மட்டும்தான் எங்க கொண்டு போவேன்? அக்கறை நாட்டுக்கு கொண்டு போவேன். அதனால் நான் ஒரு 5 காரியத்தை சொல்லிட்டேன். இந்த 5 காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு திருப்பி நினைப்பூட்டுகிறேன். பெரும் மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? 1, ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டணும். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயத்தினுடைய பணிகளுக்காக முன்வர வேண்டும். அங்கே ஆர்ப்பரிப்பு, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சிருஷ்டிகள் கர்த்தரை பார்த்து மகிழ்ந்து ஆராதித்தது போல மிக முக்கியமான சிருஷ்டியாகிய கர்த்தரால் சொந்த கையினால் உருவாக்கப்பட்ட ஜீவ சுவாசத்தை ஊதி கொடுத்த மனுஷன் கர்த்தரை ஆராதிப்பதில் சந்தோஷமாய் ஆராதிக்க முன்வர வேண்டும். 3வது, கிறிஸ்துவின் பிறப்பை, நட்சத்திரத்தை அவர்கள் கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தின் அனுபவம் வழிகாட்டுதலாக நீங்கள் மாற வேண்டும். இயேசு பிறந்த இடத்துல அதை பார்த்த பொழுது சாஸ்தாங்கமாய் பணிந்து சந்தோஷப்பட்டு தங்கள் தூப வர்க்கத்தையும் தங்கள் விலை உயர்ந்த இந்த காரியங்களை ஆண்டவருக்கு சமர்ப்பித்தார்கள். 4வது, கிறிஸ்து மரித்து அடக்கப்பட்டவர் அல்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது பயத்தோடு உள்ள போனாங்க. வெளியில வர சொல்ல மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே புறப்பட்டார்கள். 5வது, கிறிஸ்து பரமேறின பொழுது, சொல்லுங்க, கிறிஸ்து பரமேறின பொழுது பார்த்து நின்றவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். கடைசியானது ரொம்ப பிரதானமானது, இதை நீங்க உட்கொள்ளணும். நான் இதை சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெற போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15:3. அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து மிகுந்த சந்தோஷத்தை, கரங்களை தட்டி எல்லாரும் இதை கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். ரொம்ப கவனிக்கணும், எல்லாரும் இதை கவனிக்கணும். இந்த பைபிள் 66 புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் யூதனுக்காக எழுதப்பட்டது. என்ன பாஸ்டர், இது எனக்கு வேண்டி எழுதுனதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுதீங்க. இது யாருக்கு வேண்டி எழுதப்பட்டது? யூதனை மையப்படுத்தி எழுதின ஒரு புஸ்தகம். பின்ன எங்களுக்கு என்ன பாஸ்டர் அல்ல சம்பந்தம்? ஆன்சர் கொண்டு வரேன். ஒரு திருஷ்டாந்தப்படுத்தி இதை விளக்குறேன். யோனாவை கர்த்தர் நினைவேக்கு அனுப்பினார். அவன் உள்ளத்துல ஒரு காரியம் முன்ன நின்றுகிட்டே இருந்தேன். நான் யூதன், நான் யாரு? ஆனா நினைவே பட்டணத்தார் யாரு கிடையாது? யூதன் அல்ல, யூதன் அல்ல அல்ல. எங்களுக்குள்ள இருந்த எங்களுக்கு ஒரு மேசியாவை கர்த்தர் அனுப்புவார்னு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. எங்க வழியில தான் அவர் வருவார். இயேசு ஒரு யூதனாக தான் இந்த பூமியில வந்தாரு. யூதனை ஹைலைட் பண்ணி வர சொல்ல தமஸ்கு பட்டணத்தில் ஒருவனுடைய கண்ணை குருடாக்கி அவன் மூலம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது அவனுக்குள்ள ஒரு தரிசனம் வந்தது. யூதன் மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு போகக்கூடியவன், புறஜாதி யாரும் எங்க போனோம். இப்போ கொஞ்சம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வசனத்துக்குள்ள வருவோம். அந்தபடியே அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு
பெனிக்கே, சமாரியா நாடுகள் வழியாக போய் அங்கதான் பாயிண்ட். யாரு? புறஜாதி. இயேசுவனுடைய ஊழியத்தினுடைய செலக்ஷனும் இந்த யூதனுடைய பாரம்பரியம் என்பது ஆண் ஆதிக்கம் உள்ளது. என்னது? பாருங்க, ஏசப்பா ஊழியத்துல ஒரு பொம்பளையால கூட எடுக்கல. அவரு 12 பேர் யார் தான்? காலம் போய் கழிஞ்சா மாறி 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 சிசிகள் வந்திருக்கிறார்கள். இந்த காலையில இந்த பைபிள் எனக்கு ஒண்ணு படிப்பிச்சு தந்துச்சு. பவுலை வச்சு நான் படிச்சுக்கிட்ட ஒரு காரியம், பவுலுக்குள்ள அந்த கண்ணு வெளிச்சத்துல வந்த பொழுது அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அப்படியே மாற்றி மறைச்சி அவன் ஏக சத்திய கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த ஆழமான உபதேசத்துக்குள்ள சமாரியாவில் நடந்ததெல்லாம் அவன் கேட்ச் பண்ணுதான். சமாரியர்களுக்கும் இந்த யூதனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத இடத்துல யூதன் போய் தாகத்துக்கு தண்ணி கேட்ட இடத்துல திருப்பி அவள் கொடுக்கிறார், எங்கள் முறைமையின் படி உமக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு என்னது கிடையாது, ரைட்ஸ் இல்லையா? ஏசப்பா கேட்டாரு, இந்த தாகத்துக்கு தண்ணி கேட்கிற யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் நீ என்ன செய்ய மாட்ட? ஏசப்பா யூதனிடத்தில் மாத்திரம் சுவிசேஷத்தை அறிவித்திருந்தால் யூதர்கள் மாத்திரம்தான் கர்த்தரை சேவித்திருப்பார்கள். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கண் அப்படியே திறந்து காட்டி சொன்னாரு, இது யூதனுக்கு மாத்திரமல்ல. இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், சகல ஜனத்திற்கும் உள்ள வேதாகமாகும் இந்த வேதாகமம். இந்த வேதத்தை யாரெல்லாம் எடுத்து வாசித்தார்களோ, யாரெல்லாம் தியானித்தார்களோ, யாரெல்லாம் இப்படி தூக்கி சுமந்து ஆலயத்துக்கு நடந்து வந்தார்களோ, அவர்களுடைய வரலாற்றை மாற்றி, அவர்கள் வாழ்க்கையின் தரத்தை மாற்றி, அவர்களை கனம் பண்ணி, அவர்களை உயர்த்தி, அவர்களை மேன்மைப்படுத்தின புஸ்தகமாகும் இந்த புத்தகம். கரங்களை தட்டி. புறஜாதிகளுக்கு இந்த மனம் திரும்புதலை சுவிசேஷத்தை அங்கு அவர்களுக்கு கைமாறின பொழுது சகோதரர்கள் எல்லாரும் என்னப்பட்டாங்க? சந்தோஷப்பட்டாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார், நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவித்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள் என்று யூதனுக்குள்ள இருந்த இந்த சத்திய சுவிசேஷம் புறஜாதிகளுக்குள்ள போனது. அதுதான் உங்க பாஸ்டர் சொல்றாரு, புறஜாதியை நம்ம கிட்ட வேணும். ஊர்ல கைவிடப்பட்டவன், உலகத்துல கைவிடப்பட்டவன், உலகத்துல அங்கீகாரம் இல்லாதவனை அங்கீகரிக்கிற ஒரே திருச்சபை நம்முடைய திருச்சபை. நமக்குள்ள கலர்ல வித்தியாசம் இல்லை, நமக்கு வண்ணத்திலையும், நமக்கு பெரிய பணக்காரன் என்றும் ஏழை என்றும் இல்லை, நமக்குள்ள we are சரிசமம். இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நீங்களும் நான் வீட்டில் இருந்தா போராது, புறஜாதிகள் இடத்துல நம்ம போகணும். அதை பவுல் ஏற்றெடுத்தான். பவுல் அதை தீமோத்தேயுவுக்கு அதை விளம்பி கொடுத்தான். தீமோத்தேயு அதை தீத்துக்கிட்ட போய் அதை என்ன செய்தான்? விதைச்சாயா. அதனால கூடி ஆராதிப்பது ரொம்ப சந்தோஷம். இது மாத்திரமல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய பொறுப்பு. ஆமே, போங்க, கஞ்சியும் கொஞ்சம் கிடைச்ச சாப்பாடை வச்சு சாப்பிடுங்க. ஒரு தோல்ல ஒரு சூழ்கேஸ், ஒரு பையில ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து புறப்படுங்க. புறஜாதிகள் இருக்கிறார்கள். புறஜாதி என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ அன்னைக்கு தான் சபைக்கு சந்தோஷம், அன்னைக்கு தான் உங்களுக்கு சந்தோஷம், அன்னைக்கு தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுக, தெளிவா பேசியிருக்கிறாரு. அப்போ உங்க மகிழ்ச்சியை தேடி வேளாங்கண்ணிக்கு போக வேண்டாம். மகிழ்ச்சியை தேடி இங்க இருக்கிற எல்லா சபையும் ஏறி இறங்க வேண்டாம். ஆமே, என்ன சொன்னாலும் நாங்க போவோம் பாஸ்டர், நீர் சொல்லிக்கிட்டே இரும், நான் போய்கிட்டே இருப்பேன். ஆமே, இந்த நல்ல காலையிலே சபையே உங்களுக்கு இவ்வளவு ஆணித்தரமான தெளிவோடு பிரசங்கிக்கக்கூடிய, வியாக்கியானிக்கக்கூடிய ஒரு நல்ல போதகரை தந்திருக்கிறாரு. மறக்க கூடாது. ஏற்றெடுக்க தயாரா? அங்கீகரிக்க தயாரா? அங்கீகரித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஏற்றெடுத்தால் அங்கீகரிக்கப்படுவீர்கள். அதனால் இன்னைக்கு காலையில் சபையோடு கர்த்தர் சொல்கிறார், விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்கிறார்,
நீ சும்மா இந்த ஊரில் இருக்க ஒன்றை தெரிந்து கொள்ளல, நீ பெரும் மகிழ்ச்சியோடு வாழணும்னு நான் நினைக்கிறேன். என்னதோட? பெருமகிழ்ச்சியோட. ஆனால் நிலைமைகளை மாற்றுகிற சரித்திரத்தின் நாயகராகும் எங்க அப்பா. ஆமென். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ துக்க முகமாய் ஒரு ஆலயத்தில் வந்து போகிறத நான் விரும்பலை. உன் வீட்டில் நீ துக்க முகமாக இருக்கிறதையும் நான் விரும்பலை. நீ துக்க முகத்தோடு வேலை செய்யவும் நான் ஆசைப்படலை. மகிழ்ச்சியோட, நீ பெருமகிழ்ச்சியோட என்ஜாய் பண்ணி ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி வலியுறுத்துகிற ஒரே ஒருவர் எங்கள் அப்பா ஒருவர் தான். அவரை பின்பற்றுங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவருக்காய் வாழுங்க. இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்கிறத 100% அசூரன்ஸ். எத்தனை சதமானம்? 100% அசூரன்ஸோட இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன். ஏற்றெடுக்க தயாரா? ஏற்றெடுத்தால் மிகுந்த சந்தோஷம் உங்கள் வீட்டில் உண்டாகும், உங்களுக்குள்ள உண்டாகும், உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உண்டாகும், உங்கள் சபையில் உண்டாகும். ஆமென். அதை அனுபவிப்பதற்கு ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒருநிலைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தையை ஜனத்தோடு பேசினீர். வார்த்தையை நல்ல நிலத்திலிட்ட வித்தாய் 30, 60, 100 மேனியாய் கனி கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கேட்ட தேவ வார்த்தையோடு சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.